Hey guys, welcome to Tarot with Banu channel. ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது யாருக்கு வேணாலும் பொருந்தும். இது என்ன மாதிரி பீப்புள்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு பொருந்தும். சில பேர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த பர்சன் கூட வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு சொசைட்டி முன்னாடி வந்துட்டு ஒரு இந்த உறவுக்கு ஒரு நேம் வச்சு வாழ முடியாது. இருந்தாலும் இந்த பர்சன் கூட ட்ராவல் ஆகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த பர்சன் கூட உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சம்வேர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ப்ராப்ளத்தை வந்து நம்ம வெளியில் ஷேர் பண்ணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, யார்கிட்டையும் போய் அட்வைஸும் கேட்க முடியாது. அதே சமயம் அந்த பர்சன் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பர்சன் நம்ம கூட லாங் டேர்மாச்சும் வருவாங்களா வரமாட்டாங்களா, இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கான ரீடிங் இருக்க போது. இது வந்து கிட்டத்தட்ட தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து இது பொருந்தும். அதாவது நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் பர்சனுக்கு மேரிட் ஆகிருக்கும், நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டியாக இருந்திருப்பீங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி மேரிடாக இருப்பீங்க. சம்வேர் அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கும். சம்வேர் ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும், உங்களுக்குள்ள ஒரு லவ் பாண்டு கிரியேட் ஆகிருக்கும். இது லவ் தான் அப்படின்னு நீங்கள் உணரத்துக்கே லேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்வேர் இது சிச்சுவேஷன்ஷிப்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீடிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த பர்சன் நிஜமாகவே உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த பர்சனோட ரியல் இன்டென்ஷன் என்ன உங்கள் மேலே, அண்ட் மோரோவர் இந்த பர்சன் என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க உங்களுக்காக. இந்த 3 கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த பர்சன் வந்து லாங் டேர்மாக வருவாங்களா மாட்டாங்களா, இல்லை இந்த பர்சன் கூட வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது நான் ஏன் பிக்கப் கார்டு ரீடிங்காக போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்கப் கார்டு ரீடிங்கை விட நான் டேரெக்டாக லைவ் எனர்ஜி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டேரெக்டாக ஒரே செட்டில் வச்சு எடுக்கிறேன். ஸோ அந்த பர்சனை நல்லா மைண்டில் நினச்சிக்கோங்க. ஷஃபில் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த பர்சனோட எனர்ஜிலே இருங்க. அந்த பர்சனை பற்றி நினச்சிட்டு, அந்த பர்சன் கூட பழகின நாட்களை நினச்சிட்டு, அந்த பர்சனோட நேமே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் மனசில். தென் யூ வில் ஏபிள் டு கனெக்ட் வித் மீ. சரியா, ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன மாதிரியான எனர்ஜி ட்ராவல் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி எனர்ஜி ட்ராவல் ஆகிருக்கீங்க, அதாவது ஒன்று நீங்கள் அல்லது அவங்க யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பீங்க. ரொம்ப பட்டுன்னு கோவம் வரும். எது பேசினாலும் சண்டை வளர்க்குற மாதிரியே பேசுவாங்க. நச்சுன்னு கோவப்படுறது, இரிட்டேட்டடாக இருக்கிறது, ஒரு டாமினண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் இருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப வந்துட்டு ஒரு டபுள் மைண்டட் மென்டாலிட்டியாகவே இருப்பாங்க. இதுவா அதுவா அப்படின்னே ஒரு மென்டாலிட்டியில் ஒரு பர்சனாகவே இருப்பாங்க. அது நீங்களாவும் இருக்கலாம், இல்லை அவங்களாவும் இருக்கலாம். ஸோ இதனால வந்து உங்களுக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது. அவங்களும் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கும்போது எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு வித தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து இங்கே ட்ராவல் ஆயிருக்கு. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழுக்க வந்து கொஞ்சம் ஒத்து போகலை. 2 பேருமே வந்து கரண்ட் எனர்ஜி அப்படின்னா அந்த எந்த ஒரு திங்கிங்குமே வந்து உங்கள் 2 பேருக்குள்ள ஒத்து போகலைன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வந்து பாஸ்ட்டை பற்றியே நினைக்கிறது, ரொம்ப ஃபுல்லாக நெகட்டிவ் எமோஷன்ஸ் கம்ப்ளீட்டாக. இது முடியாது, இது நடக்காது, இது இப்படி தான் நடந்திருக்கும், இது இந்த மாதிரி தான் ஆயிருக்கும், அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, நீ என்னை விட்டு போயிடுவ, இப்படியே தான் வந்து அந்த எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கு உங்கள் 2 பேருக்கு நடுவால். அந்த எனர்ஜி வந்து நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களாவும் இருக்கலாம். நான் இங்கே பொதுப்படையாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து யாருக்கு வேணாலும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், இல்லை அவங்களுக்கும் பொருந்தும். ஸோ நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும் இது யாருக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக. ஸோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்லேயே இருக்கிறது, இப்படியே போயிட்டே இருந்திருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பு. பெருசாக எந்த வித ஒரு ஸ்டாண்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எடுத்திருக்க மாட்டீங்க. வாட் எவர் இது சுச்சுவேஷன்ஷிப்பாகவே இருந்திருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு நேம் கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில் வந்து கொண்டு போகணும் இல்லையா? ஒரு லாங் டேர்மாக ஒரு லவபிள் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எடுத்திருக்க மாட்டீங்க. ஒரு அன்பாக கொண்டு போவோம், ஒரு பாசமாக கொண்டு போவோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு போவோம் அப்படிங்கிற எந்த பக்குவம் மென்டாலிட்டியுமே உங்கள் 2 பேருக்குமே இருந்திருக்காது. இல்லை யாராவது ஒருத்தர் கூட இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்காகவே ட்ராவல் ஆகிருக்கும். ரொம்ப டாக்ஸிக்காக ட்ராவல் ஆகுறது. ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். நிம்மதியே இருக்காது. இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோமோ, இந்த விஷயத்தில் நம்ம ஸ்டக் ஆகிட்டோமோ, இது வந்து எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாமல் ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது. இந்த டெசிஷன் எடுக்கலாமா, இல்லை அந்த டெசிஷன் எடுக்கலாமா, இல்லை விட்டு போயிடலாமா, இப்படி நிறைய குழப்பங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் 2 பேருமே உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும், அவங்களுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும், உங்கள் 2 பேருக்குள்ள எவ்வளோ அன்பு ட்ராவல் ஆகிருக்கு, நீங்கள் 2 பேரும் ஏன் பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் ட்ராவல் ஆகி வந்து அந்த ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் டைமிங் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது எவ்வளோ நீங்கள் லவ்வாக வந்துட்டு 2 பேரும் இருந்தீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்க, அதெல்லாம் யோசிக்காமல் ப்ரெசண்ட்டில் வந்து எல்லாம் கொஞ்சம் ட்ராவல் ஆகி போனதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் வந்து சண்டை போடுறது, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு. ஸோ தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, எதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த பக்குவம் மைண்ட் செட் வந்து உங்கள் 2 பேருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து இருந்திருக்கும். ஓகே, சம்வேர் இங்கே வந்து எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான் தெரியுது. முழுசாக பிரேக்கப் மாதிரி எனக்கு இங்கே தெரியல. ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி மாதிரி இருக்குது. திடீர்னு வருவாங்க, பேசுவாங்க, திடீர்னு விட்டுட்டு போயிடுவாங்க, திடீர்னு வருவாங்க, பேசுவாங்க, காணாமல் போயிடுவாங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி தான் இங்கே எனக்கு தெரியுது. ஓகே, அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா ரொம்ப நாளாக? ஸோ அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் மேலே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்லாம் எல்லாமே இருக்குது. உங்களை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் உங்களையும் வந்து பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு அக்காவோ, ஒரு அம்மாவோ, ஒரு ஒய்ஃபோ, யாரோ ஒருத்தவங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர்னால் எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டான பர்சனாக தான் வந்து உங்களை பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இந்த பர்சன் உங்களை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மேலே நிறைய அட்ராக்ஷன் இருக்குது, உங்கள் கேரிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த ஃபீலை வந்து அவங்க ரசிக்கிறாங்க, முழுமையாக ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க அந்த கேரிங்னால தான் உங்ககிட்ட கூடவே இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரிங் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் கேர் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசிக்கிறாங்க. அது லைஃப் லாங் வேணும்னு ஆசையும் படுறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஃபீலிங். ஓகே, உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பார்த்தோம். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க.
பட்டு பட்டுன்னு கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்துட்டு டக்குன்னு முடிவெடுக்காமல் யோசிக்காமல் ரியாக்ட் பண்ணுறது, நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அண்ட் ரொம்ப வந்துட்டு எப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிறீங்க. எதாக இருந்தாலும் உடனே முடிவு சொல்ல, உடனே பண்ணு, உடனே செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அந்த வகையில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது, அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் இந்த டாக்ஸிசிட்டி தான் சொன்னேன் இல்லையா, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு எனர்ஜி ட்ராவல் ஆகுது அப்படின்னு. அந்த டாக்ஸிசிட்டியை பிரேக் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு புதுசாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படியே கண்டினியூ ஆனால் இந்த உறவு முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த எனக்கு இவங்க வேணும், ஆனால் இதே மாதிரியே வேண்டாம், இன்னும் பெட்டராக வேணும். பெட்டரானா முன்னாடி இருந்த அந்த லவ் அண்ட் கேர் மட்டும் எனக்கு வேணும், இப்போ இருக்கிற மாதிரி பர்சன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பர்சன் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியலை. ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு பச்சை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. உங்களை பார்த்துக்கும் போது எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு ரியாக்ட் பண்ணுறோன்னே அவங்களால அதை ஜட்ஜ் பண்ண முடியல. நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது, கோவப்படுறது எனக்கு புரியும். ஆஸ் அ ரீடராக எனக்கு புரியும். நீங்கள் எதை நினச்சி நீங்கள் கோவப்படுறீங்க, எதை நினச்சி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்கள் இன்செக்யூரிட்டிஸ் என்ன, உங்கள் அன்பு என்ன, உங்கள் ஆள் மனசு என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் அவருக்கு புரியாது இல்லையா, அவங்களுக்கு, சாரி அவள் அல்லது அவர் யார் வேணாலும், இந்த ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ அந்த பார்ட்னருக்கு புரியாது இல்லையா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் பச்சை குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. என்ன தான் சொல்லி புரிய வைக்கிறது, இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. இப்படியே இவங்க கூட கண்டினியூ ஆனால் நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா? ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறணும், இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் அன்பாக கேரிங்காக லவ்வாக பேசினா அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அன்பு கேரிங் லவ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப பட்டு பட்டுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஓகே, உங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஏதோ வந்து அவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட இருந்து. ஃப்ரீடமை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா எஃபோர்ட் வந்து நீங்கள் போடணுமோ, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எஃபோர்ட் போட்டதுன்னா கேள்வி கேட்குறதோ இல்லை பட்டு பட்டுன்னு ஆக்ஷன் எடுக்கிறதோ இல்லை. எஃபோர்ட் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு, அதாவது என் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அன்பாக போகணும், லவ்வாக போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த டைம் பீரியடில் வந்து சண்டை வேணான்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே அவங்க சொல்ல வராங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க, சண்டை வேணாம், என்கிட்ட பேசுகிற நேரம் வந்து எனக்காக எஃபோர்ட் போடணும். எனக்காக எஃபோர்ட் போடணும்னா எனக்காக அன்பாக பேசு, என் கூட லவ்வாக பேசு, என் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்கை வந்துட்டு முழுமையாக எனக்காக ஸ்பெண்ட் பண்ணு. அந்த டைம் பீரியடில் வேறு எந்த பிரச்சனையும் கொண்டு வர வேணாம்னு நினைக்கிறாங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கும் போது வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து கேட்குறது வந்து அவங்களுக்கு அது வந்து அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது, பட் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இது ஒரு சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால அவங்க லைஃப்பை அவங்க கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்க லைஃப்பை பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க தொந்தரவு பண்ண வேணாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது அடிக்கடி ஃபோன் பண்ணுறது, அடிக்கடி மெசேஜஸ் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு கமிட்மெண்ட்ஸ் கேட்குறது, இல்லை நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் கூட அவங்க செலவு பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என் கூட ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கலன்னே சொல்லலாம். ஸோ என்னை தனியாக விட்டுரு, என்னை ஃப்ரீயாக விடு, என்னை லோன்லியாக விடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் இதுதான், என்னை ஃப்ரீடமாக வச்சுக்கோ, நீ என்கிட்ட பேசுகிற நேரத்தில் நல்லா அன்பாக பேசு, பாசமாக பேசு. அதே சமயம் நான் வேற ஒரு லைஃப்பில் நான் வேற ஒரு இதில் நான் வேலையில் இருந்தாலும் இல்லை வேறு ஏதோ முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் என்ன அந்த இதில் இருக்க விடு. நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணினா அது வந்து வேறு விதமாக என்னால் வந்து ரியாக்ட் பண்ணவும் முடியாது, உனக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் இங்கே கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்ல வராங்க. ஸோ அவங்க இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க உங்களுக்காக ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன வழிகள்லாம் இருக்குமோ அதெல்லாமே செய்வாங்க. டாக்ஸிசிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருப்பாங்க, ஒவ்வொரு பர்சன் வந்து ஆக்ஷனில் கம்மியாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஆக்ஷன் எடுத்து பார்ப்போம், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் ஆக்ஷன் எடுத்து பார்க்குறேங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த டாக்ஸிசிட்டி வேணாம், இந்த டாக்ஸிக்கை பிரேக் பண்ணிடலாம்,
இந்த டென்ஷன், இந்த ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் அன்பாக போவோமே, கொஞ்சம் பாசமாக போவோமே, இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நான் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு நீங்கள் வேணும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வேணும், இந்த பேட்டர்ன் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸும் அவங்க எடுப்பாங்க, அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அன்பாக பேச ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒன்று மெசேஜாக போடுவாங்க, இப்போ என்னால் பேச முடியாது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே மெசேஜ் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சுக்காம என் காலை கட் பண்ணிட்டு நீ அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் தப்பாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ஸோ அவங்க அதான் சொல்ல வராங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஸோ நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, நேரில் வந்து கூட மீட் பண்ணலாம். அண்ட் உங்கள் கூட நெருக்கமாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. டாக்ஸிசிட்டி வேணாம், இந்த பர்சன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டாக்ஸிசிட்டி வேணாம். இந்த பர்சன் கூட நீங்கள் ட்ராவல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் பொறுத்துப்பீங்க, என்ன மாதிரிலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் செய்வீங்களோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுங்க. ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும், நம்மளால் திருப்பி ரீபவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம கூடவே இருக்காங்க அம்மா அப்படின்னா, நம்ம இப்போ அம்மா கூட நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம்னா அம்மா கூட வந்து 10 கால் பண்ண மாட்டோம், 10 மெசேஜ் பண்ண மாட்டோம். இப்போ அம்மா எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்க அவ்வளோதான், திருப்பி வர வரைக்கும் நம்ம அம்மாவை தேட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பார்ட்னரை பார்க்கணும். ஓகே, ஒரு மணி நேரம் நம்மக்கிட்ட பேசலை, இல்லை ஒரு நாள் நம்மக்கிட்ட பேசலைன்னா ஓகே, அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, திருப்பி வந்து நமக்கு பேசுவாங்க, நம்மக்கிட்ட வந்து கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஃப்ரீடமும் அப்படிங்கிற ஸ்பேஸும் நம்ம அந்த பர்சனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை டாக்ஸிசிட்டியாக தான் கண்டினியூ ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்பும் இருக்குது. 2 ஆப்ஷனுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு மெம்பராக பாருங்கள், ஒரு ஃபேமிலி மெம்பராக பாருங்கள். ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸில் என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஏங்குறீங்க, என்ன கேட்குறீங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னரோட சுச்சுவேஷனே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் இருப்பீங்க, அவங்க தேர்ட் பார்ட்டினா அவங்க யோசிப்பாங்க ஓகே அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டு ஃபீல் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குமா இதில் கில்ட் இருக்குது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ஷிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்மளால் வந்து ஒரு சொசைட்டி லெவலில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் சம்டைம்ஸ் இருக்கும். அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கோ த்ரூ பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே யோசிங்க, அவுட் ஆஃப் த சர்க்கிள் வந்து எல்லாத்தையுமே யோசிங்க. இந்த பர்சன் மேலேயே ஓவர் அப்சஷனாக இருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த பர்சனை இழந்துருவீங்க. ரொம்ப ஓவர் அப்சஷன் வேண்டாம், லிமிட்டடாக ஒரு பவுண்ட்ரியாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் போது இந்த பர்சன் உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூட ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவே ட்ராவல் ஆவாங்க, சந்தோஷமாகவே இருப்பீங்க 2 பேரும். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எப்பயாவது மீட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை அவங்க தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலுமே சரி, லாங் டேர்மாக இந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில், சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். அந்த டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்டை கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுங்கள், அதுதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அவங்களும் ஆக்ஷன்ஸ் எடுக்க தயாராக இருக்காங்க, அவங்கள மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் மாற்றிக்கங்க. கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து லாங் டேர்ம் வரைக்கும் போகும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்து பாருங்கள். சம்பேர் வந்து உங்கள் நேமும் அவங்க நேமும் வச்சு பார்க்கும்போது சில கிளாரிட்டி உங்களுக்கு வந்துட்டு டெப்த்தாக கிடைக்கும். ஓகே, டாடா பாய், நான் உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.